டேய் நேத்து நைட்டு தான்டா அவ்வளவு நேரம் பேசி கடைசியில் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்தீங்க. இப்ப என்னடா திடீர்னு மாத்தி மாத்தி உட்கார்ந்து என்னத்தலாமோ பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ? உங்களுக்கே தெரியல, நேத்து நைட்டு நம்ம ஜாக்லன் முத்துக்குமாரன் உட்கார்ந்து பேசி சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெஃப்ரிக்கான டீமை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கலாம், நம்ம ரெண்டு போட்டி போடும்போது நாங்க பெருசா போட்டி போட விரும்ப மாட்டோம், உனக்கு விட்டு கொடுத்துறோம், அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி முத்துக்குமாரன் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கல்ல. ஆனா எப்பவும் போல நம்ம ஜாக்லின் வந்து அவங்க ஒரு கன்னிங் கேமர் அப்படிங்கறத நேத்து நைட் உட்கார்ந்து காட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க எனக்கு. சரி ஓகே, ரீசன்ட் டேஸ் நான் கவனிக்கும் போது சரி பரவாயில்ல திருந்திட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி யூஸ் பண்ண மாட்டேங்காங்க, கொஞ்சம் கரெக்டா தான் இருக்காங்கன்னு பார்த்தா இல்ல உங்களுக்கு ஒரு இடத்துல பெனிஃபிட் கிடைக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி எவர் இருந்தாலும் சரி அவங்களை யூஸ் பண்ணி தூரத்தி போட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நேத்து நைட் இவ்வளவு விஷயங்கள் பேசின பிறகு திருப்பி உட்கார்ந்து நம்ம ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா எல்லாம் படுத்து கிடந்து ஒரு கதை பேசிட்டு இருந்திருப்பாங்க. எபிசோட் லாஸ்ட்ல பாத்துருப்பீங்க. அப்படி படுத்து கிடந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி படுத்து கிடந்து பேசும்போது அங்க அன்சிதா கதைலாம் வந்திருக்கும். அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா அங்க வந்து ஆக்சுவலா நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நான் அடுத்த வீடியோல கிளியரா மென்ஷன் பண்றேன். சோ அப்படி படுத்து கிடந்து பேசும்போது ஜாக்லின் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, டேய் நம்ம வந்து முத்துக்குமாரன் கல்ல முடிச்சு விட்டுருக்கணும்டா. அப்படியே ஒரு சின்ன உதவிங்க, அந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும். 2 ரவுண்ட் முடியும் போது அவன் ஒரு 15 கல்லோ 10 கல்லு கிட்ட தான் இருந்திருக்கும். அப்பவே நம்ம முடிச்சு விட்டுருக்கணும், நம்ம தேவையில்லாம தப்பு பண்ணிட்டோம். அவனை வந்து பிங்க் கலர் டீம் கூட ஆட விட்டு அவனை திருப்பி கல்ல ஏத்தி வச்சிட்டோம். இப்போ அவன் அதிகபட்ச கல் இருக்கு, இப்போ என்ன பண்ணன்னு தெரியலடா, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து முத்துக்குமாரன் டீமை பார்த்து சொல்றாங்க. இது எந்த பார்ட்ட சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா? இந்த முத்துக்குமாரன் வந்து ஆக்சுவலா முத்துக்குமாரனை பிடிச்சி லாக் பண்ணி அடிச்சு நெரிச்சு ஒரு மாதிரி கவுத்தி போட்டிருப்பாங்களே, ப்ளூ கலர் டீமை மொத்தமா சதைச்சு போட்டிருப்பாங்களே, அப்போ ப்ளூ கலர் டீம்கிட்ட கல்லே இருந்திருக்காது. அவனோட பாக்ஸ்ல எந்த ஒரு கல்லுமே இருந்திருக்காது, சுத்தி அங்கேயுமா கல்லு சதறி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்ல கல் இருந்திருக்காது. அந்த பாக்ஸ்ல ரயான் மட்டும் தான் ஒரே ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு போயிருப்பான். அந்த ஒரு கல்லு தான் மொத்த டீமே காப்பாத்துச்சு. ஓகேவா? ஸோ என்னதான் நம்ம ரயானை திட்டினாலுமே ரயான் தூக்கி வச்ச அந்த ஒரு கல்லு தான் அந்த டீமை காப்பாத்துட்டு. இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி அங்கிருந்து கல்லை எங்கெங்கெல்லாம் எடுத்து போட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு சீனை கிரியேட் பண்ணிட்டு நேத்து நைட் ஒரு பயம் வந்துட்டு அவங்களுக்கு, ஒருவேளை முத்துக்குமாரன் வந்து நமக்கு ஆப்போசிட் ஆடி நம்மள வந்து தோக்கடிச்சிரும், அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்ம கையை விட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து இவ்வளவு விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப இவங்க உண்மையாவே முத்துக்குமாரனுக்கு ஒரு கூட்டணி போட்டாங்களா, இல்ல முத்துக்குமாரனை யூஸ் பண்ண இவ்வளவு வேலைகளை பார்த்தாங்களா? அப்ப யூஸ் தானே பண்ணிருக்காங்க. எப்ப நான் எப்படி பார்த்தா அந்த டாஸ்க்ல இவங்க எல்லாம் எதுவுமே பிளே பண்ணல, அக்காவான சேஃப் கேம் தான் போட்டிருக்காங்க. அந்த ஜாக்லின், ரயான், ரஞ்சித். ரயான் கூட பரவாயில்ல, அப்பப்ப குறுக்க வந்து எதனா கத்திட்டு இருந்தான். ரஞ்சித்தும் நம்ம ஜாக்லின் சுத்தமா எதுவுமே இல்ல, அவங்க கட்டிடம் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தாங்களே தவிர வெளியே வரவே இல்ல. அந்த வகையில இவங்க வந்து முத்துக்குமாரனை யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு பயம் வந்தானே முத்துக்குமாரன் நம்ம மொத்தமா நான் அப்பவே முடிச்சு விட்டு இருந்திருக்கணும், இவ்வளவு தூரம் விட்டுருக்க கூடாது. இப்போ முத்துக்குமாரனை பார்த்தா பயமா இருக்கு, ஒருவேளை நம்ம இதை முடிச்சு விட்டுறான்னு சொல்லிட்டு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க. இல்ல ரயான் ஒரு வார்த்தையை விடுறான், என்ன விடுறான் தெரியுமா, அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நான் தான் அந்த ஒரு கல்லை தூக்கி வச்சேன், அந்த ஒரு கல் இல்லைன்னா இப்போ ரெட் கலர் டீம் கூட சேர்ந்து முத்துக்குமாரனுக்கான டீம் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கோன்னு சொல்லிட்டு ரயான் சொல்றான். ஸோ மொத்தத்தில் இவனை யாருமே உண்மையா இல்லைங்கிறதா உண்மை. ஓகேவா? இவனை யாருமே முத்துக்குமாரனுக்கு உண்மையா இல்ல, முத்துக்குமாரன் தான் அங்க உண்மையா இருக்காங்க நினைச்சிட்டு அந்த டீம் ஹெல்ப் பண்றாங்க பாருல, பயங்கரமா ஹெல்ப்லாம் கொடுத்துட்டு இருந்தா கடைசியில பார்த்தா அந்த டீம் ஒரு பயம் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அப்படியே கட் பண்ணி உள்ள பார்த்தா முத்துக்குமாரன் இங்க நடந்த அவ்வளவு விஷயங்களும் பக்கவா கவனிச்சிருக்கான். நீங்க கவனிச்சிருப்பீங்க, விஜய் சார் லாக் பண்ணி போட்டப்போ முத்துக்குமார் எல்லோ டீம் சூப்பரா பண்றீங்கடா அப்பான்னு சொல்லிட்டு படுத்து கிடந்து கத்திட்டே இருந்திருப்பான். ஏன்னா அவனால நவள முடியல, பயங்கரமான லாக். ஓகேவா? காலும் கீழே லாக் ஆயிட்டு மேல இடுப்பும் லாக் ஆயிட்டு அவனால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது நம்மளால ஓப்பனா பார்க்க முடிஞ்சு. சோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவன் அங்க நடந்த எல்லா விஷயங்களும் ரொம்ப கிளியரா கவனிச்சிருக்கான். சோ உள்ள வந்து அவனோட டீமை மொத்தமா கூட்டி நிப்பாட்டி விட்டு எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கான். யாரு? ராணவ் இருக்கான், மஞ்சரி இருக்கான், தீபக் அண்ணே, முத்துக்குமாரன் 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல முத்துக்குமார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், அந்த எல்லோ டீம் நமக்கு உதவவே இல்லைங்கிறதா உண்மை. இப்போ அந்த டீம் கண்டி நம்ம நிறைய இடங்கள்ல உள்ள போய் நின்றுருக்கோம். ஆனா அந்த டீம் நேத்து நம்ம மாட்டி இருந்தப்போ எதுவுமே பண்ணவே இல்லை. ஏதோ ஜாக்லின் மட்டும் ஒரு 4-5 கல் எடுத்து போட்டா, அந்த ரயான் பயோல ஒரு கல் எடுத்து வச்சான், இவ்வளவுதான். இதை தாண்டி அவங்க ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா பண்ணவே இல்லைனா, நம்ம தான் இந்த டீம் காண்டி ரொம்ப பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமா ரெக்ரெட் பண்ணி ஃபீல் பண்றான். ஏன்னா நேத்து நைட்டே ஜாக்லினுக்கு ஒரு பயம் வந்து ஜெஃப்ரியோட கூட்டணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. கவனிச்சிருப்பீங்க, ஜெஃப்ரி கூட கூட்டணி வச்சு ஜெஃப்ரி கூட சேர்ந்து முத்துக்குமாரனுக்கான கல்லை மொத்தமா முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஜெஃப்ரி கூட சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த முடிவு மட்டும் இன்னைக்கு நடந்துச்சுன்னா அழிய போறது என்னமோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் டீம் தான். ஆனா நமக்கு கிடைச்ச நியூஸ் படி ஜாக்லின் டீம் தான் வின் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ஜாக்லின் டீம் தான் வின் பண்ணோம். ஜாக்லின் டீம் வின் பண்ணி ரயானுக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஜெஃப்ரி கூட கூட்டணி வச்சிருக்க முடியாது. ஏன்னா ஜெஃப்ரி கூட கூட்டணி வச்சிருந்தா அன்சிதா அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டுருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு போராட்டத்தை நடத்தி ஜாக்லின்லாம் தூக்கி தூரத்துக்கு போட்டு கண்டிப்பா அந்த கல்லெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஏதோ நடந்திருக்கு. ஆனா நேற்று நைட்டு கூட்டணி வைக்க ட்ரை பண்ணாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். கூட்டணி வைக்க ட்ரை பண்ணாங்க, அது முத்துக்குமாரன்ட்டே ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. அதுதான் அங்க சொல்றான்,
நம்ம இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கோம், கடைசி நேரத்தில் நம்ம சொல்றது என்ன, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணாம், ஆனா எங்களை ஃபைனல் வரைக்கும் விளையாட விடுங்க, ஃபைனல்ல நாங்க விட்டு கொடுத்துறோம்னு சொன்னா கூட அவங்களால ஏத்துக்க முடியல, ஏதோ ஒன்று அவங்களை தடுக்குது. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க யாருமே நமக்கு உண்மையா இல்ல. முக்கியமா அந்த நம்மளாம் லாக் ஆகி படுத்திருந்தோமே 3 பேர் 3 திசைக்கு படுத்திருந்தோம், அப்பவே இவங்க கேம் பிளே எப்படி இருந்து தெரியுமா, நமக்கான கல்ல ரெட் கலர் டீம் மொத்தமா எடுத்து அந்த பிங்க் கலர்ல போட்டுட்டு இருக்கு. இங்க ரயான் என்ன பண்றான் தெரியுமா, ரயான் நமக்கு வந்து உதவியே பண்ணல, நேரா போயிட்டு பிங்க் கலர் இருந்து பறக்கிட்டு போய் அவங்க இதுல அடுக்குறான். சோ பிங்க் கலர்ல கிடக்கிற முக்காவாசி கல்லு நம்ம கல்லு. சோ அவன் என்ன பண்றான், சொந்த டீமுக்கே செய்வன வச்ச மாதிரி நம்ம அவன் டீம் கூட போய் சேர்ந்த பாத்தீங்களா, அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. நம்ம கல்லு இங்க இருந்து அங்க போகுது, அங்க இருந்து அவன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டா நம்ம கொஸ்டின் பண்ணுவோம்ல, அதனால இங்க இருந்து எடுத்துட்டு போகாம அங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். முக்கியமா நம்ம ஜாக்லின் கத்தி கத்தி கூப்பிடுறேன், கடைசியா வந்து ஒரு 4 கல் எடுத்து போட்டாங்க, அவ்வளவு சூப்பரா உதவுனாங்க. பட் பரவாயில்ல, ஜாக்லினாச்சும் வந்தாங்களே. அந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா ரஞ்சித் அவர்கள் ஐயோ எவனும் வராத கோட்டைக்கு உட்கார்ந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி மொத்த எல்லோ டீமே வச்சு செதுக்கி விட்டான். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப பக்காவா நோட் பண்ணிருக்கான். அந்த விஜய் விஷாலும் முத்துக்குமரன் ஒரு இடத்துல லாக் போட்டு படுத்து இருந்திருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துல கூட முத்துக்குமரன் கடந்து எல்லோ டீம் ஏண்டா எல்லோ டீம் கல் எடுத்துட்டு போறோடா காப்பாத்துக்கிறான்னு சொல்லி கத்திட்டு இருந்திருப்பான்ல. அப்படி கத்திட்டு இருக்கும்போது கூட அந்த சைடுல எட்டி பார்த்தா நம்ம ரயன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அருணோட மடியில உட்காந்துட்டு என்ன அருண் நல்லா இருக்கலாம், அப்புறம் என்ன அருண் வீட்டுல என்ன சாப்பாடு அப்படின்னு மாதிரி கதை பெஸ்ட் உட்காந்துருப்பான். அந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பேசியிருந்தோம். ரயான் வந்து ஹெல்ப் வரலன்னு சொல்லிட்டு அதையுமே ரொம்ப நீட்டா முத்துக்குமரன் கவனிச்சிருக்கான். ரொம்ப தெளிவா சொல்றானே, நான் இங்க படுத்து கிடக்கனே, எனக்கு காப்பாத்த வழி இல்லாம கிடக்கேன். அவன் பின்னாடி பார்த்தா ஏதோ பார்க்குக்கு வந்த மாதிரி ஜாலியா நம்ம அருண் கூட உட்கார்ந்து இருக்கானே, என்னென்ன சொல்ல அப்ப இப்படிதான் இருக்கானே. எல்லோ டீம் ஃபுல்லா நமக்காண்டி ஆடவே இல்லைனே, நம்ம தான் அந்த டீம் கார்டு ஆடி இருக்கோம். ஆனா அந்த டீம் ஒரு சொட்டு கூட நமக்காண்டி ஆடணும், நமக்காண்டி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வரவே இல்லைனே. ஜாக்லின் மட்டும் ஏதோ வந்தாங்களே தவிர மற்றபடி சுத்தமா வரவே இல்லை. இவங்க யாருமே கேம் ஆடவே இல்லை. ரஞ்சித்லாம் ஆளே இல்லாத கோட்டைக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காருன்னு ஒன்னு சொல்றதுக்கு இல்லை, நம்ம தான் தேவையெல்லாம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்னு அவங்க நம்ம கூட சேர்ந்து ஆடினா ஓகேனே, அப்படி இல்லை நம்ம கூட சேர்ந்து ஆடலன்னா கண்டிப்பா நம்ம அன்சிதா கூட சேர்ந்து ஒரு கேம் ஆட பார்த்துடணும், இல்லைன்னா சரிப்பட்டு வராது. நம்ம ஃபைனல் வரத்துக்கு ஆடி ஆகணும்னா இது சரி கிடையாது, நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பேர் அவ்வளவு அடி வாங்கிருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். மொத்தத்துல சொல்ல போனா அந்த எல்லோ டீமை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான். எல்லோ டீம் ஒன்னொன்னு என்னென்ன பண்ணிருக்கு, நம்ம அங்க படுத்து கிடக்கும் போது லாக்காய் கிடக்கும் போதெல்லாம் எவன் நமக்கு உதவுனா எவன் உதவ வரல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்கிறதா உண்மை. இது நமக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கன்னிங் கேமரா இருக்காங்க. அந்த ஜாக்லின் வந்து முன்னாடி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கன்னிங் கேமிங் ஒருத்தர் யூஸ் பண்ணி ஆடுறாங்க, யூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா ரீசெண்ட் டேஸா சரி ரைட்டு பார்க்க அப்படி தெரியல, திருந்திட்டாங்க போல நினைச்சா இல்லையா. ஒரு விஷயத்துல ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே அந்த விஷயத்தை அடையிறதுக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப தெளிவா பிளான் போட்டு முத்துக்குமாரன் ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணிட்டு ரயானும் கூட தான், ரயானும் தாங்க அந்த நேரத்துல அந்த டாஸ்க்ல இடையிலே ரயானை போட்டு லாக் பண்ணி விஜய் விஷால் நெரிச்சிருப்பான். அதுக்கு இடத்துல போய் ஹெல்ப் பண்ணது முத்து தான். முத்து ஹெல்ப் பண்ண பிறகு முத்து தான் அவனுக்கு கையில் அந்த பேண்டெல்லாம் சுற்றி விட்டுருப்பான். அப்போ பிளான்லாம் போட்டிருப்பானு. அப்போ பிளான் போட்டப்போ தான் ரயான் கூட சொல்லியிருப்பான், உன் கோட்டைக்கு யாராவது வந்தால் நீ சவுண்டோட நான் வந்துடுறேன், என் கோட்டைக்கு வந்தால் நான் சவுண்டோட நீ வந்துடுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பிளான் போட்டிருப்பானு. இவ்வளோ பிளான்லாம் போட்டு இவ்வளோ மூவ் பண்ண பிறவும் கடைசியில் நமக்கு உதவ வரல அப்படிங்கிறது அவனுக்கான ஒரு மனக்குமுறல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு மனக்குமுறல் தான். எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. ஆனால் மொத்தத்தில் முடிவு பண்ணிட்டானு நாளைக்கு கொஞ்சம் தெளிவான கேம் ஆடணும்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன ஆடினாலுமே எனக்கு தெரிஞ்சு கடைசி எண்ட் ஆஃப் த டே ஜாக்லினோட டீம் தான் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் அவங்க ஜெயிக்க தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா திருப்பி காலில் போயிட்டு ஜெஃப்ரியோட கை கொடுத்தாலுமே ஜெஃப்ரி கூட கை கொடுத்து அங்க ஆடி முத்துக்குமரனுக்கான டீமை காலி பண்ணா கூட அஞ்சிதா வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஜாக்லின் விட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா அங்க ஒரு ஃபைட் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் டீம் தான் வின் பண்ணதா வந்திருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் ரிட்டர்ன் முத்துவை யூஸ் பண்ணி அந்த டீமை காலி பண்ணி கடைசியில் முத்து டீமை காலி பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. ஆனா என்னன்னா ரயானுக்கு போனோம். ஆனா ரயான் தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு, ரயானுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனா டிசர்வ் எனக்கு தோணுது. அந்த 3 பேர்ல ரயான் டிசர்வ் எனக்கு தோணுது. ஏன்னா அவன் இறங்கி வந்து ஆடினான், ஒரு சில இடங்கள் ஆடினா. இந்த ரஞ்சித் அவர்களுமே ஆடினார், இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஆடினாங்க. ஆனால் ஜாக்லின் போக கூடாப்பா, நோ ஜாக்லின் போக கூடாது, இவ்வளோ கன்னிங் கேம் இருக்கவே கூடாது. ஏன்னா அவன் டீம் கூட இருந்துட்டு அவன் டீமே முடிச்சு விட்டுருக்கலாம், முடிச்சு விட்டு தான் நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க தெரியுமா. அங்கிட்டு போயிடவே கூடாது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.